ஓகே, குட் ஈவினிங். ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? ஓகே, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ 3 பார்ட்டாக சொன்னோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், தென் மோட்டார்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க 2 பார்ட்டாக பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஸ்பெஷல் மிஷின்ஸ். ஸோ ஸ்பெஷல் மிஷின்ஸ்னா பர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ இந்த பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட், ஃபேசர் டயக்ராம், அதனுடைய டெஸ்டஸ், ரெகுலேஷன், எஃபிஷியன்சி, இதை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அடுத்து அதனுடைய பேரல் ஆப்ரேஷன், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துங்க. ஸோ டிசி மெஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, ஸோ டிசி மெஷின்னா என்ன, அதை எப்படி ஜென்ரேட்டர் ஆக்ட் பண்ண வைக்கிறது, எப்படி மோட்டர் ஆக்ட் பண்ண வைக்கிறது, ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தோம், ஸ்பீட் கண்ட்ரோல் இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பத்தி பார்க்கலாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம எதுக்காக இண்டக்ஷன் மோட்டருக்கு போகிறோம், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜென்ரலான மோட்டருடைய கிளாசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குங்க. ஸோ இப்போ சிங்கிள் ஃபேஸ்லையும் சரி டிசிலையும் சரி இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் இருக்கக்கூடியது இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, ஸோ இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இண்டக்ஷன் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, ஸோ இதனுடைய டைப்ஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் என்ன, ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் என்னென்ன, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஓகே, கிளியர். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? ஓகே, ஸோ இப்போ த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக நம்ம இந்த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி டிசைன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமனாக இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் தான் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ், ஈஸி மெயின்டெனன்ஸ், தென் சிம்பிள் டிசைன், அதே மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் பவர் ரேட்டிங்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இன்கேஸ் ஃப்ரிக்ஷனல், ஸோ ஹாஃப் ஹெச்பி, குவார்டர் ஹெச்பியில் இருந்து 10 மெகாவாட்ஸ் வரைக்கும் கூட என்ன இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் ரேஞ்ச் பவர் ரேட்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி நோ லோட் அண்ட் ஃபுல் லோட் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியர்லி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய மோட்டார்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, இதனுடைய ஸ்பீடு எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய ஃப்ரீக்வன்சி, அப்ளைடு வோல்டேஜினுடைய ஃப்ரீக்வன்சி, அடுத்து நம்பர் ஆஃப் போல்ஸ், ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டருடைய ஸ்பீடுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய காஸ்ட் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் ஸோ அந்த பீரிங்ஸ் அண்ட் அனதர் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தவிர எலக்ட்ரிக்கலி மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காதுங்க. ஓகே, ஸோ இதனுடைய கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டர் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சப்ளை பொறுத்து ஏசி, டிசி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டிசி பற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க போதுமான அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிசியில் செல்ஃப் எக்ஸிலேட்டட் சிஸ்டம், செப்பரேட்லி எக்ஸிலேட்டட் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ அந்த செப்பரேட்லி எக்ஸிலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க வெளியிலேருந்து ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எக்ஸிலேட்டட் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சீரிஸ், காம்பவுண்டு, ஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது இருக்குங்க. ஓகே, ஏசி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சுக்கிறோம், சிங்கர்னஸ் மோட்டார்ஸ் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ்ல இல்லாத த்ரீ ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தட் மீன்ஸ் ரோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் கொண்டிருக்காது, பட் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சப்ளைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங் இண்டக்ஷன் மோட்டார்ல ரோட்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம என்ன அவாய்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங்ஸ் அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ ரோட்டார் அதாவது வவுண்ட் ரோட்டார் டைப்ல இருக்கிறதுல மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர்ல மட்டும்தான் நமக்கு வைண்டிங்ஸ் இருக்கும். அதர்வைஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேஜ் டைப் இண்டக்ஷன் மோட்டர்ல ஸோ எந்தவித வைண்டிங்ஸ் இருக்காது, அதே மாதிரி அதுக்கு எந்தவித கனெக்ஷன்ஸும் போகாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஷஸோ அந்த எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டேட்டருக்கு மட்டும் தான் சப்ளை கொடுக்க போறோம். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டர் சப்ளை
த்ரீ ஃபேஸ் சப்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 120 டிகிரி எலக்ட்ரிக்கலி என்ன இருக்குங்க டிஸ்பிளேஸ்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கர்னஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ 120 F divided by P. ஸோ F அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா frequency ஆஃப் த சப்ளை. P அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ்ங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட் இதனுடைய யூனிட்டுங்க. ஓகே. சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு மெஷின் 50 ஹெர்ட்ஸ் 60 ஹெர்ட்ஸ் சப்ளை இருக்கு அப்படின்னா அதனுடைய 2 போலுக்கு எவ்வளவு இருக்கும், 4 போலுக்கு எவ்வளவு இருக்கு, 6 போலுக்கு எவ்வளவு இருக்கு, 8 போலுக்கு எவ்வளவு இருக்கு, 10 போலுக்கு எவ்வளவு இருக்கு, 12 போலுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் நம்ம லேப்ல யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 போல் மெஷினா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஒரு 4 போல் மெஷின் 50 ஹெர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 1500 ஆர்பிஎம் இருக்கக்கூடியதா இருக்குங்க. சிமிலர் மேனர் 2 போல் மெஷினா இருந்துச்சு அப்படின்னா 3000 ஆர்பிஎம் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ 6 போல்ஸ் இருக்கு அப்படின்னா 1000 ஆர்பிஎம், 8 போல்ஸ் இருக்கு அப்படின்னா 750 ஆர்பிஎம். ஸோ அதே மாதிரி 10 போல்ஸ் இருக்கு அப்படின்னா 600 ஆர்பிஎம், 12 போல்ஸ் இருக்கு அப்படின்னா 500 ஆர்பிஎம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஸோ ஃபாரின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 போலா இருந்துச்சு அப்படின்னா 3600 இருக்கக்கூடியதா இருக்குங்க. 4 போலா இருந்துச்சு அப்படின்னா 1800 800 இருக்கக்கூடியதா இருக்குங்க. 6 போல்ஸா இருந்துச்சு அப்படின்னா 1200 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, 8 போல்ஸா இருந்துச்சுன்னா 900, 10 போல்ஸா இருந்துச்சுன்னா 720, 12 போல்ஸா இருந்துச்சுன்னா 600. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 F divided by P. ஸோ 120 into nature of supply frequency divided by number of poles போடுறப்ப 2 போலுக்கு நமக்கு எவ்வளவு இருக்குங்க 3000, 4 போலுக்கு 1500. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மிஷினரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1500 ஆர்பிஎம்ல ரன் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கர்னஸ் ஸ்பீட் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த சிங்கர்னஸ் ஸ்பீட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்ப சப்ளை வந்து பாத்தீங்கன்னா எங்க மட்டும் தான் கொடுக்குறேங்க, ஒன்லி கனெக்டட் ஆன் ஸ்டேட்டர்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ண போறோம். ரோட்டர்ல எந்த வித சப்ளையும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரா இருக்கு அப்படின்னா நம்ம ரோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறது இல்லைங்க, எந்த ஒரு சப்ளையுமே கனெக்ட் பண்ண போறது இல்ல. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ஃபேஸ்னால, ஒய் ஃபேஸ்ல, பி ஃபேஸ்னால இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இதனுடைய இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நமக்கு வந்து என்னங்க ஷிஃப்ட் ஆகி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த 2 போல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த 2 போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்னங்க ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இப்போ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டார்ல போயிட்டு ஸோ ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகும். ஸோ அப்படி ரோட்டார்ல ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறப்ப அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசி மெஷின், டிசி மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டுல வச்சோம் அப்படின்னா அதுல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஆனா ஏசி மெஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டருக்கு மட்டும்தான் சப்ளை கொடுக்குறோங்க. ஸோ அப்படி ஸ்டேட்டருக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை என்ன ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டார்ல இருக்கக்கூடிய காப்பர் பார்ஸ் ஆர் வைண்டிங்ஸ்ல போய் கட் பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ ஸ்கூல் கேஜா இருந்துச்சுன்னா காப்பர் பார் இருக்குங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதே வவுண்ட் ரோட்டார் டைப்ல இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ இதை வந்து இன்சிலா நம்ம ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருப்போம். ஸோ ரன்னிங் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணி ஒரு ஸ்கூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டராவே ரன் பண்ண வைப்போம். ஓகேங்க. ஸோ இப்போ இதனுடைய கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டருக்கு சப்ளை கொடுக்குறப்ப அங்க ஒரு மெயின் ஃபிளக்ஸ் பிடிச்சாங்க. ஸோ அந்த மெயின் ஃபிளக்ஸ் அதாவது ஃபிளக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டார்ல போய் லிங்க் ஆகுது. ரோட்டார்ல லிங்க் ஆகுறப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய எண்ட்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கிறனால ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஒரு கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு ஃபிளக்ஸ் கிரியேட் ஆகுங்க. ஸோ இப்போ ஸ்டேட்டர் ஃபிளக்ஸ் ரோட்டார் ஃபிளக்ஸ் ஒன்னு என்ன ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணும். ஸோ அப்படி அப்போஸ் பண்றப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகி அது என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க, ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறது இல்லைங்க, ரோட்டாருக்கு எந்த வித சப்ளையும் கொடுக்க போறது இல்ல, ஸ்டேட்டருக்கு மட்டும் தான் நம்ம சப்ளை கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டர் சப்ளை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளக்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்டேட்டர் ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்டர் ஃபிளக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டார்ல இருக்கக்கூடிய காப்பர் பார்ஸ்லயோ அல்லது வவுண்ட் டைப்பா இருந்துச்சுன்னா அந்த வைண்டிங்ஸ்லயோ போயிட்டு இது லிங்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்றப்ப அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளக்ஸ், அதாவது ஒரு காயில் இருக்கு, காயில போய் ஃபிளக்ஸ் லிங்க் ஆகுதுன்னா அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா அங்க ஒரு இஎம்எஃப் கிரியேட் ஆகும்.
ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ரிங்ஸ் மூலியமா ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சிமிலர் மேனர் அங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அங்க என்னங்க ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸோ அந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ ஸ்டேட்டர் வந்து அது என்ன ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ் ரோட்டார் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணுங்க ஒன்னு அப்போஸ் பண்ணும். ஸோ அப்படி அப்போஸ் பண்றப்ப அங்க என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டக்ஷன் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ் ரோட்டார் ஃப்ளக்ஸ் ஒன்னு அப்போஸ் பண்றப்ப என்னங்க அங்க ஒரு டார்க் இருக்கும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ரைட். ஸோ இப்போ ஸ்லிப் அப்படின்னு சொல்றோம். ஸ்லிப் அப்படின்னா என்னன்னா ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸோ சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கும் மோட்டரோட ஸ்பீடுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் ஸ்லிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம்னா 1500 ஆர்பிஎம்ல அதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன இருக்குங்க 1500 ஆர்பிஎம்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஆனா ரோட்டர்ல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட கம்மியா இருக்கக்கூடியதா தான் இருக்குங்க. ஸோ அப்ப இருக்கிறப்ப என்ன ஸ்லிப் வந்து ஒரு 2% 1% இருக்கு அப்படின்னா அந்த ஸ்லிப்பை வந்து இது ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறக்காக இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கன்யூஸா இதை ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். பட் ஆனா இங்க என்ன இருக்குங்க ஸ்லிப் இருக்குங்க. ஸோ இண்டக்ஷன் மோட்டர்ல வந்து கண்டிப்பா ஸ்லிப் இருக்கும். ஸோ அதே சிங்க்ரனஸ் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா NS ஈக்குவல் டு NM. ஸோ என்ன சிங்க்ரனஸ் ஸ்பீட் மெஷர் பண்றோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க அதனுடைய ஸ்பீடா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இண்டக்ஷன் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க ஸ்லிப் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம் NS அதாவது சிங்கர்னஸ் ஸ்பீடு மைனஸ் மெஷின் ஸ்பீட் ஆஃப் த மெஷின் NM டிவைட் பை சிங்கர்னஸ் ஸ்பீட் போடுறோம். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்டார் ஹெட்ஸ் நமக்கு வந்து S equal to 0 அப்படின்னா ரோட்டார் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். ஸோ S equal to 1 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனுடைய பர்சன்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க டினோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இண்டக்ஷன் மோட்டருக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரிக்கு மட்டும் தான் சப்ளை கொடுப்போம். செகண்டரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த வித சப்ளையும் கொடுக்கறதுல இதனுடைய ஃபிளக்ஸ் லிங்க் ஆகிறத பொறுத்து அதை என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க. சிமிலர் மேனர் இண்டக்ஷன் மோட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோங்க ஸ்டேட்டருக்கு மட்டும் தான் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரிக்கு மட்டும் சப்ளை கொடுப்போம். இண்டக்ஷன் மோட்டர்ல ஸ்டேட்டருக்கு மட்டும் தான் சப்ளை கொடுப்போம். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது சாரி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிரின்சிபல் படி தான் இது என்ன கூடியதா இருக்குங்க ஒர்க் ஆகக்கூடியதா இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம இண்டக்ஷன் மோட்டரை நம்ம என்னன்னு சொல்லலாம் ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதுல ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்காது. பட் இண்டக்ஷன் மோட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன கூடியதா இருக்குங்க ரொட்டேட் ஆகக்கூடியதா இருக்கு. ஸோ எஸ்பெஷலி இதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்பீடா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஃப்ரீக்வன்சியை வேரி பண்றதுக்காக சம் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வந்துட்டு தேவைப்படக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இப்போ இதனுடைய டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஓகேங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. எஸ் ஓகேங்க. ஸோ இப்போ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ். ஸோ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்றோங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்ல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாதுங்க. டிசி மிஷின்ல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாதுங்க. ஸோ 3 ஃபேஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் சப்ளை வைக்கிறப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி இது என்ன பண்ணுங்க ரோட்டார்ல போய் கண்டக்ட் பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்படி ரோட்டார்ல கட் பண்றப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணும். அப்படி அப்போஸ் பண்றப்ப இது என்ன பண்ணுங்க ஒன்னோட ஒண்ணு ரொட்டேட் அதாவது சிங்கர்னஸ் ஸ்பீடை வந்து அட்டைன் பண்ணணுங்கிறதுக்காக ரோட்டார் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா சிங்கர்னஸ் ஸ்பீடை மீட் பண்ணாது. இன்கேஸ் சிங்கர்னஸ் ஸ்பீடை மீட் பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய ரெவல்யூஷன் என்ன ஆயிருங்க ஸ்டாப் ஆகி நிக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இண்டக்ஷன் மோட்டர் ஆல்வேஸ் என்ன இருக்குங்க அதனுடைய சிங்கர்னஸ் ஸ்பீடை விட கம்மியா தான் ரொட்டேட் ஆகக்கூடியதா இருக்குங்க.
ரைட்டுங்களா? சோ இப்போ இதனுடைய ஸ்லிப் அப்படிங்கிறது என்னதுங்க? ns மைனஸ் n டிவைட் பை ns. ns அப்படிங்கிறது சிங்கர்னஸ் ஸ்பீடு டிவைட் பை n. n அப்படிங்கிறது ஆக்சுவல் ஸ்பீடு டிவைட் பை ns அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னா ஸ்லிப் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ns மைனஸ் n அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இப்போ 1 செகண்ட். ரைட்டுங்க. சோ இப்போ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். சோ இப்போ இதுல டெர்மினல்ஸ். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய ஸ்டேட்டர் இருக்கு அப்படின்னா சோ அதனுடைய கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார் டெல்டா. ஓகேங்களா? சோ நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்டாராவும் ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்டாவா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ் பாக்குறப்ப பார்க்கலாங்க. ஒன்லி ஸ்டார் கனெக்டட் ஆர் ஸ்டார் கனெக்டட் சிஸ்டமா இருக்கும். இல்லைன்னா டெல்டா கனெக்டட் சிஸ்டமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஒண்ணா ஸ்டார் கனெக்டட் சிஸ்டமா இருக்கும். இல்லைன்னா டெல்டா கனெக்டட் சிஸ்டமா இருக்கும். அதர்வைஸ் 6 டெர்மினல்ஸ் வெளியில எடுத்து வச்சிருப்பாங்க. அத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டு டெல்டா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கங்க? ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். சோ இப்போ இந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய கட் வியூ பார்க்குறோம். இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, இது எப்படி ஆப்ரேட் ஆகக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் கவர் பேர் என்னன்னு சொல்றாங்க? யோக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இது மெயின்லி காஸ்ட் அயர்னால பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இது என்னங்க ஒரு மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனையும் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் லிங்க் பண்றதுக்கும் இது ஒரு பாத்தா யூஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே. சோ இப்போ இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டர்ல கோர் இருக்கக்கூடியதா இருக்குங்க. சோ இந்த கோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோங்க 3 ஃபேஸ் வைண்டிங்ஸை நமக்கு தேவையான மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபேஸ் சீக்வன்ஸ்ல இருக்கிற மாதிரி அதாவது போல்ஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கிற மாதிரி அதை ஃபேஸ் சீக்வன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோங்க வைண்டிங் பண்ண போறோம் ஸ்டேட்டர். சோ ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பான ரோட்டார்ஸ் இருக்குங்க. ஒன்னு ஸ்க்ரூல் கேஜ், இன்னொன்னு ஸ்லிப் ரிங். ஸ்க்ரூல் கேஜ் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் பார்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸ்லிப் ரிங் அப்படின்னா அதுல என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க வைண்டிங்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. சோ இதை பொறுத்து நம்ம ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை 2 விதமா பிரிச்சுக்கலாம். என்னென்னவா பிரிக்கலாங்க? ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ரைட். நம்ம படத்துல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருடைய ரோட்டார். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய காப்பர் பார்ஸ் ரோட்டார்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காப்பர் பார்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அந்த காப்பர் பார்ஸ் ஸ்லைட்லி ஸ்கியூடா வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க என்ட்ரிங் மூலியமா ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல் கனெக்ஷன் மூலியமா டெர்மினல் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருப்போம். சோ அவுட் 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிங்ஸ் சாரி என் கவர்ஸ் இருக்கு, என் க்ளோசஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதுல பியரிங்ஸ் இருக்கும். சோ ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ரைட். சோ இதுல ரோட்டார். ஓகேங்க. சோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றாங்க அந்த ஸ்டேட்டஸ் அண்ட் ரோட்டார்ஸ்னுடைய பார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் திங் இதுல என்னென்ன பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னங்க. ஃப்ரேம் இருக்கு, ஸ்டேட்டர் இருக்கு, ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ், ரோட்டார் வைண்டிங்ஸ், தென் கூலிங் ஃபேல், பியரிங்ஸ். ஓகேங்க. சோ அவுட் சைடு ஃப்ரேம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோங்க யோக் ஆர் ஃப்ரேம் சொல்றோம். ஸ்டேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க? சோ வைண்டிங்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. சோ இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க 3 ஃபேஸ் வைண்டிங்ஸ் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்டார்ஸ். ஓகே. சோ இப்போ இதனுடைய ரோட்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி உள்ள அசம்பிளி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டயக்ராம். ஓகே. சோ ரோட்டார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சைடுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க என் கவர்ஸ் மூலியமா இதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பியரிங்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பியரிங்ஸ், இது கூலிங் ஃபேனு. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு ரோட்டார்னுடைய இது. ஓகே. சோ இந்த காம்பனன்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் வந்து யோக்கு. சோ இந்த யோக்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க ஸ்டேட்டர் கோர் வச்சுக்கிறாங்க. ஸ்டேட்டர் கோர்க்குள்ள வைண்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. இது ஸ்டேட்டர். தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டட். இப்போ வந்து ரோட்டாருக்கு வந்து காப்பர் பார்ஸ் இருக்கு. அதை வந்து என்ட்ரிங் மூலியமா என்ன பண்ணிக்கிறாங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கிறாங்க. இதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு மோட்டருடைய 3 ஃபேஸ் மோட்டருடைய அசம்பிள் வந்து கிடைக்கூடியதா இருக்குங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. சோ இப்போ இதனுடைய ஸ்டேட்டர் ரோட்டார் இந்த கோர் இருக்கு இல்லைங்களா கோர் வந்து எப்படி ஸ்டாம்பிங் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி ஸ்டேட்டருக்கு வந்து தனியா கோர்ஸ் இருக்கு. தென் ரோட்டாருக்கு தனியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? சோ இதுல ஸ்டேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் இருக்கு. அந்த ஸ்லாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போங்க கண்டக்டர்ஸ் வந்துட்டு உள்ள வச்சிருப்போங்க. ஓகே. சோ இதான் வந்து ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டாருக்கு. ஓகே. சோ இப்போ என்னுடைய வைண்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஸ்டார் கனெக்டரா இருக்கும் அல்லது டெல்டா கனெக்டரா இருக்குங்க. ரோட்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
ரோட்டார் பார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. என் ரிங்ஸ் மூலியமா ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வைண்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ வவுண்ட் ரோட்டார் டைப் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து டெர்மினல்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டருக்கு ரோட்டாருக்கு இடையில என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஏர் கேப்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஸ்டேட்டர்ல வந்து என்ன இருக்குங்க, ஸ்லாட்ஸ் இருக்கு. அந்த ஸ்லாட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இண்டக்ஷன் மோட்டருடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒன்னு ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், ரெண்டாவது ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் காமன் டு ஆல், ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான ஸ்டேட்டார் தான் இருக்கக்கூடியது இருக்குங்க. ரோட்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல எந்த வித வைண்டிங்ஸும் இருக்காது. அதுக்கு பொதுவாக காப்பர் பார்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஸ்கியூடா வச்சிருப்பாங்க. ஸோ எதுக்காக ஸ்கியூடா வச்சிருக்காங்கன்னா இந்த ஹண்டிங் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்காக, அதாவது மேக்னெட் லாகிங் வந்து இருக்கும், அந்த லாகிங் ஆகாம அது ரொட்டேட் ஆகிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்கியூடா வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுவே வவுண்ட் ரோட்டார் டைப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ லேமினேட்டட் கோர்ல வைண்டிங்ஸ் வச்சுட்டு அந்த வைண்டிங்ஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிருப்பாங்க, கார்பன் பிரஷஸ் மூலியமா இந்த சாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருடைய ரோட்டாருடைய வியூ. ஓகே. ஸோ இப்போ வவுண்ட் டைப் அப்படின்னா இதனுடைய காப்பர் பிரஷஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வெளியில எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ரைட். ஸோ இதுதான் இது ரெண்டு கடையில இருக்கக்கூடியதுங்க. ஓகே. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் மோட்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்னென்ன டைப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா ஸ்க்ரூல் கேஜ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லிப் ரிங். ஓகே. ஸோ ஸ்க்ரூல் கேஜ் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ரோட்டார் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வவுண்ட் ரோட்டரா வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பொதுவாக என்ன பண்ணிருப்பாங்க, காப்பர் பார்ஸ் வந்துட்டு ஸ்கியூடா வச்சு அதனுடைய எண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, எண்ட் ரிங் மூலியமா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வவுண்ட் ரோட்டர் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, வைண்டிங்ஸ் வச்சுட்டு அதனுடைய இதை வந்து டெர்மினல்ஸ் வந்து வெளியில எடுத்து வச்சிருப்பாங்க. ரைட். ஸோ இப்போ இதனுடைய ஸ்டார்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் பாலிஃபேஸ் மோட்டார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் யூஸ் பண்றோம். ஸோ இந்த டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னா ஒன்னா ஸ்டார் கனெக்டட் சிஸ்டமோ அல்லது டெல்டா கனெக்டட் சிஸ்டமோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், அப்படியே டைரக்டா சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிக்குவோம். ஸோ இதுல ரெண்டு ப்ரொடக்ஷன் மட்டும் இருக்குங்க, நோ லோட் காயில் ப்ரொடக்ஷனும் ஓவர்லோடு ப்ரொடக்ஷனும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டார்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி டிஓஎல் ஸ்டார்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதே வந்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூல் இது ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் ஃபார் எதுக்கு மட்டும்தாங்க, ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம். இது இல்லாம வேற என்னென்ன மெத்தட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மோட்டார்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுங்க, வோல்டேஜ் வந்து லிமிட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ சிமிலர் மேனர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார் கனெக்ஷன்லையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன்லையும் மாத்துவோம். ஸோ ஸ்டார் கனெக்ஷன்ல போறப்ப கரண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், டெல்டா கனெக்ஷன்ல வந்து ரன்னிங், அதாவது எதுக்காக ஸ்டார்டர்ஸ் பயன்படுத்துறோம், ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் மேல அதனுடைய கரண்ட் வந்து எடுக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோங்க, இந்த ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா. சரி, ரைட். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இந்த மோட்டார்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம்ல லோ வோல்டேஜ் லோ கரண்ட்லயும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்டா கரண்ட் வந்து நார்மல் ரன்னிங் கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பேர் வித் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரோட கம்பேர் பண்ணையில என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க, சீப்பா இருக்கக்கூடியதா இருக்குங்க, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கக்கூடியதா இருக்குங்க, காஸ்ட் வந்து வெரி லெஸ். ஸோ கம்பேர் வித் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் கூட கம்பேர் பண்ணையில இதனுடைய காஸ்ட் வந்து வெரி லெஸ்ஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் டார்க் வந்து லோவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேத் மிஷின்ல யூஸ் பண்றோம், கம்ப்ரஸர்ல யூஸ் பண்றோம், சென்ட்ரிஃபிகல் பம்பு, அடுத்து அக்ரிகல்ச்சர் யூசேஜ், இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுதோ ஸோ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க, கொஞ்சம் கம்பேர் வித் ஸ்க்ரூ கேஜ் கூட கம்பேர் பண்ணல காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல வந்து பிரஷஸ் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடியதா இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ டிஒஎல் ஸ்டார்ட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதை யூஸ் பண்ணி நார்மலா ஒரு ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த சாரி ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டார்டர்ஸ், அதாவது ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டார்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியாது. ஓகே. ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஹை ஸ்டார்டிங் டார்க் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இது என்ன பண்ணிக்கலாங்க, யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா கிரைனு, ஹாய்ஸ்ட், லிஃப்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்டார்டிங் டார்க் ஹையா தேவைப்படுதோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதனுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எதெல்லாம் வச்சு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = 120f/p. ஸோ நமக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ns = என்னங்க 120f/p அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் என்னங்க, ns = 120f/p. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வன்சியை வேரி பண்றதன் மூலியமா, ஸோ 120f/pல ஃப்ரீக்வன்சி வேரி பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இதனுடைய ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃப்ரீக்வன்சி வேரி பண்றதுக்கு சம் ஸ்பெஷல் டெர்மினல் டிவைசஸ் வந்து நமக்கு தேவைப்படுதுங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டெர்மினல் டிவைஸ் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ணி அட்டைன் பண்ண முடியுங்க. இதுவே நம்பர் ஆஃப் போல்ஸ், ஸோ சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் போல்ஸ் சேஞ்ச் பண்றப்ப நம்பர் ஆஃப் போல்ஸ் அதிகமாக ஸ்பீடு என்ன ஆயிட்டே இருக்குங்க, குறையக்கூடியதா இருக்குங்க. இன்கேஸ் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு என்னங்க இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு கம்மியாகக்கூடியதா இருக்குங்க. ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் போல்ஸ், ஸோ 120f/p. ஸோ இதுல இந்த பியோட வேல்யூவை குறைக்க குறைக்க ஸ்பீடு என்ன ஆயிட்டே போகுங்க, அதிகமாயிட்டே போகுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பார்த்தோம், 2க்கு எவ்வளவு இருக்குங்க, 3000 இருக்கு, 4க்கு 1500 rpm இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் போல்ஸை ரெடியூஸ் பண்ண அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதனுடைய ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் கண்ட்ரோல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைன் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்றது மூலியமா ஸோ அதனுடைய ஸ்லிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஸோ இதன் மூலியமா இதனுடைய ஸ்லிப் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் மூலியமா பயன்படுத்துறோம். ஸோ இப்போ ரோட்டார் இன்சில வந்து பாத்தீங்கன்னா ரோட்டார் கூட ரெசிஸ்டன்ஸ் ஹை லெவல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா நம்ம என்ன பண்ணிருப்போங்க, கனெக்ட் பண்ணிருப்போம். ரோட்டார் ரன் ஆக இதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடை ரீச் பண்ணிருச்சு, அதனுடைய ஸ்பீடை ரீச் பண்ணி தென் அதனுடைய கரண்ட் டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதனுடைய ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதனுடைய டெர்மினல்ஸ் வந்து என்ன ஆயிருங்க, ஷார்ட் சர்க்யூட் ஆகிங்க. ஸோ அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகிறப்ப ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும், ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டரும் ஒரே மாதிரியா, அதாவது ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் எப்படி ரன் ஆகுதோ அதே கான்செப்ட்ல ரன் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ்கேடட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கேஸ்கேடட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னுடைய அவுட்புட் எடுத்து இன்னொன்னுக்கு இன்புட்டா கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா கேஸ்கேடட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் ஸ்பீடு என்ன ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120f/p1 plus p2 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த p1 p2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஃபர்ஸ்ட் மெஷின் அண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் செகண்ட் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதை பொறுத்து இதனுடைய ஸ்பீடு வந்து வேரி ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும்னாவே நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இண்டக்ஷன் மோட்டார்ஸ்ல எந்த மோட்டார்ல வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி என்னவா இருக்குங்க, எலக்ட்ரிக்லி நமக்கு டிஸ்போஸ்டா இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதனால அங்க ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்கக்கூடியதா இருக்குங்க. சரி, ஏன் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிஃபேஸ் அதாவது 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா நமக்கு மற்ற மோட்டர் கூட கம்பேர் பண்ணல சைஸ் வந்து என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க, சிறுசா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ பவர் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல்ல இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாங்க, ஸோ மெகாவாட்ஸ் வரைக்குமே நம்மளால அட்டைன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதே மாதிரி ஹை எஃபிசியன்சி
அடுத்து குட் பவர் ஃபேக்டர், சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோங்க, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ்க்கு வர்றோங்க. ஸோ இப்போ மற்ற எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்டாருக்கு வந்து நம்ம எந்த வித சப்ளையும் கொடுக்கறதே இல்லைங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற சப்ளை கூட மற்ற மோட்டார்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப் ஆஃப் ரோட்டார்ஸ் இருக்குன்னு சொன்னோம். என்ன 2 டைப் ஆஃப் ரோட்டார்ஸ் இருக்குங்க? ஸ்க்ரூல் கேஜ், ஸ்லிப் ரிங். ஸ்க்ரூல் கேஜ்னாலும் சரி, ஸ்லிப் ரிங்னாலும் சரி, ரன்னிங் கண்டிஷன்ல ஒரே கான்செப்ட்ல தான் இருக்குங்க. ஸ்டார்டிங்ல மட்டும் தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லிப் ரிங்ல நம்ம வந்து என்ன பண்றோங்க, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் மூலியமா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றோம். ஸோ எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 அது வந்து 30 to 50% ஸ்பீட ரீச் பண்ணி அதை ஃபுல் கரண்ட், அதாவது ஸ்டார்டிங் கரண்ட்ல ஹை கரண்ட்ல இருந்து ரெடியூஸ் ஆகி நார்மல் கரண்ட் டிரான் பண்ணுதோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிலையா இருக்கிறத ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ரொட்டேட் ஆகிறத ரோட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரோட்டாரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம 2 விதமான மோட்டார்ஸா இதை வந்து என்ன பண்றோங்க, செக்ரிகேட் பண்றோம். கிளியருங்களா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டேட்டர் இது வந்து ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஆக்ட் as in ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த கொஸ்டின் கூட 1 or 2 டைம்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஃபாலோயிங்ல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் கூட கேட்கலாம். ஸோ எப்படி இது ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரிக்கு மட்டும் தான் சப்ளை கொடுப்போம், செகண்டரிக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னதுங்க, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் படி ஒரு ஒர்க் ஆகுது இல்லைங்களா? ஸோ சிமிலர் மேனர் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோங்க, பிரைமரிங்கிற இடத்துல ஸ்டேட்டருக்கு மட்டும் தான் சப்ளை கொடுக்க போறோம். ரோட்டாருக்கு வந்து இது இது என்ன ஆயிருங்க, ஸோ ஸ்டேட்டர்ல சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அங்க ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து ஃபீல்டு ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது என்ன இங்க ரோட்டார்ல போய் லிங்க் ஆகக்கூடியதா இருக்குங்க. அப்படி ரோட்டார்ல லிங்க் ஆகுறப்ப அங்க வந்து மெயின், அதாவது ரோட்டார் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுதுங்க. ஸோ ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸும் ரோட்டார் ஃப்ளக்ஸும் ஒண்ணு அப்போஸ் பண்றப்ப இது என்ன ஆக ஆரம்பிக்குதுங்க, மோட்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல வேற நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேசர் டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன ஃபேசர் டயக்ராம் பார்த்தோமோ சேம் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர், 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு உண்டானதுங்க. நெக்ஸ்ட் திங், ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்படிங்க பிரைமரி டு செகண்டரி சைடு, செகண்டரி டு பிரைமரி சைடு கன்வெர்ட் பண்றோம். ஸோ சிமிலர் மேனர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டர் டு ரோட்டார் சைடு, ரோட்டார் டு ஸ்டேட்டர் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்டேட்டர் டு ரோட்டார் அப்படின்னா கே ஸ்கொயர் மல்டிபிகேஷன்ல இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவைட்ல வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இது. நெக்ஸ்ட் திங், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்லிப் அப்படின்னா என்னதுங்க, சிங்கர்னஸ் ஸ்பீடுக்கும் ஆக்சுவல் ஸ்பீடுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய பவர் ஸ்டேஜஸ், இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுக்குறோம், இன்புட் பவர் வந்து எலக்ட்ரிக்கல் பவரா கொடுக்குறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பவர் வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறுதுங்க, மெக்கானிக்கல் எனர்ஜியா டெவலப் ஆகுது. மெக்கானிக்கல் எனர்ஜியா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவுட்புட்ல என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ இதுல எந்த மாதிரியான லாசஸ் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வைண்டிங்ஸ்ல ஃப்ளக்ஸ் லைன்ஸ்ல இதெல்லாம் ஏற்படக்கூடிய லாசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கோர் லாஸ் ஏற்படும், காப்பர் லாஸ் ஏற்படும். ஸோ ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ் ஏற்படும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ல ஏற்படக்கூடிய ஹிஸ்டரிஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ் ஏற்படும். ஸோ இந்த லாசஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போங்க, லேமினேட்டர் சிலிக்கான் ஸ்டீல்ஸ்னால பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம அந்த வைண்டிங்ஸ் பார்க்குறப்ப இதனுடைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ சிமிலர் மேனர் இதனுடைய அவுட்புட் வந்து எதை பொறுத்து இருக்குங்க, சாரி, இதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குங்க, ஓவரால் எஃபிஷியன்சி மெக்கானிக்கல் அவுட்புட்டோட பை எலக்ட்ரிக்கல் இன்புட்டுங்க. ஸோ இதனுடைய எலக்ட்ரிக்கல் எஃபிஷியன்சி எப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி டெவலப்டு பை எலக்ட்ரிக்கல் இன்புட்டுங்க. ஸோ இதனுடைய மெக்கானிக்கல் பார்ட் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி டெவலப்டு பை மெக்கானிக்கல் அவுட்புட், எனர்ஜி அவுட்புட்டுங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எஃபிஷியன்சி ஃபார்மா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டர்ஸ், ஸோ ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் யூஸ் பண்ண போறோம். மற்ற ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் தான் பயன்படுத்த போறோம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதுக்கு டிஓஎல் ஸ்டார்டர் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அடுத்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ல வச்சுட்டு ரன்னிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, டெல்டாக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த மோட்டார்ஸை ரன் பண்ண வைக்க முடியுங்க.
ஸோ அடுத்து ஸ்பீட் கண்ட்ரோல். ஒன்னா ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம், அல்லது பை சேஞ்சிங் த போல் சேஞ்ச் மெத்தட்ல நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்லிப்பை வேரி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்லிப்பை வேரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பொறுத்து மாறக்கூடியதா இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ்கேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பாருங்க. ஸோ இந்த மோட்டார்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம், ஸோ எங்க வந்து நியர்லி கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தேவைப்படுதோ அந்த இடங்கள்ல, நோ லோட் அண்ட் ஃபுல் லோடுல நியர்லி கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் டார்க் தேவைப்படுதோ அந்த இடங்கள எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் பயன்படுத்துங்க. ஸோ எங்க ஹைலி ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுதோ அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க, ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோங்க. ஓகேங்களா. ஓகே, கிளியர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் பத்தின ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி படிச்சிருக்கிறத ஒருக்கா ரீகால் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா, கிளியருங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிங்கர்னஸ் இண்டக்ஷன் மோட்டார் பார்க்கலாங்க. ஸோ சிங்கர்னஸ் இண்டக்ஷன் மோட்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஸ்பெஷல் டிவைஸ். ஸோ அல்லது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாங்க, எய்தர் லோ பவர் ஃபேக்டர், ஹை பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர், லேகிங் பவர் ஃபேக்டர், இது ரெண்டுலையுமே ஆப்ரேட் பண்ண வைக்க முடியுங்க. ஸோ இதை வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷனாக யூஸ் பண்ணலாம், வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்யூஸாக நெக்ஸ்ட் கிளாஸில்